சீமான் அவர்கள் பலமுறை ரொம்ப எளிதாக 2 லைன்ல முடிக்கிறார். என்ன சொல்றாரு? ஈவே ராமசாமி 4 நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் ஈவே ராமசாமி எனும் வெங்காயம் தான் இந்த தமிழ் சமூகத்திற்கே பண்பாடையும் ஒழுக்கத்தையும் முற்போக்கையும் கற்றுக் கொடுத்தாருன்னா அதை ஏற்றுக்க முடியாது. இதே ஈவே ராமசாமி எனும் வெங்காயம் கூட இருந்த அன்பர் ராஜா அப்படின்ட்டு ஒரு ஐயா ஒருத்தர், அவர் மிக வெளிப்படையாக இன்னைக்கு சீமான் அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார்னு சொல்லி இதே சீமான் அவர்களுக்கு எதிராக அவரோட வீட்டை முற்றுகையிடக்கூடிய அந்த ஒரு கூட்டம் இருக்குல்ல, இந்த கருப்பு சட்டை கூட்டம், இவர்கள் பேசும்போது ஏன் இவங்க குலைக்க மாட்டேங்கிறாங்க? அப்போல்லாம் இவங்க வாய் எங்க போச்சு? அப்போ இன்னைக்கு சீமான் அவர் மட்டும் பேசும் பொழுது ஏன் இது விமர்சனமாகுது? தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக, இன்னொரு அரசியல் மாற்றத்திற்கான அடையாளமாக ஒரு கட்சியாக வளர்ந்து நிற்கிறது. நேற்று முதற்கொண்டு சீமான் அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது நீங்க கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்கிறாரு. அவரும் ஒவ்வொரு இதுலையும் மிக தெளிவாக வெளிப்படையாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நான் தமிழ்நாட்டின் மக்களுடன் தான் கூட்டணிங்கிறாரு. இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்லை அழித்தால்தான் இங்கு தமிழர்கள் தான் யார் அப்படிங்கிறத புரிவாங்க. நம்மளுக்காக எதற்காக மீண்டும் அந்த குடும்ப கட்டமைப்பு தேவை, அதன் மூலமாக எதற்காக மொழியை பாதுகாக்கணும், அதன் மூலமாக எதற்காக கலாச்சாரத்தை பாதுகாக்கணும், அதன் மூலமாக எதற்காக அடுத்த வாழ்வியலுக்கான ஒரு தலைமுறைக்கான ஒரு அரசியலை நாம உருவாக்க வேண்டியதன் அவசியம் என்னன்னு புரிய வரும். இங்க என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மீடியா நாம் தமிழர் கட்சியோட அந்த உழைப்பு மக்கள் கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்னு சொல்றோம்ல, அந்த மீடியாக்கள் மிக தெளிவாக ஒரு அரசியல் பண்றாங்க. உலகெங்கும் வாழும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதே மாதிரி வள்ளுவம் வலைக்காட்சி ஃபாலோ செஞ்சுட்டு இருக்கிற அந்த உறவுகளுக்கும் வணக்கம். ஊடகம் அப்படிங்கிறது சமூகத்தின் ஒரு மிக முக்கியமான தூண்னு சொல்லும் பொழுது, என்னை பொறுத்த வரைக்கும் நடுநிலை அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லும் பொழுது, வாழ்க்கையில நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக முக்கியமானதாக படும் பொழுது, இன்னைக்கு வள்ளுவம் வலைக்காட்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக ஆழமான ஒரு உளவியல் புரிதலோடு ஒரு ஆழமான கருத்துக்களை, அதுவும் குறிப்பாக அரசியல் சார்ந்த பல அறிவுபூர்வமான விவாதங்களை, பல காணொலிகளை அவங்க சேனல் மூலமாக பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் உறவுகளுக்கு மேலாக இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது, இன்னும் நிறைய உறவுகள் இவங்க வலையொலியில வரக்கூடிய அந்த அறிவுபூர்வமான காணொலிகளை பார்த்து சிந்திச்சு இன்னும் பல உறவுகளுக்கு நீங்க அதை பகிருங்க, இன்னும் ஆழமாக சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்க அறத்தோடும் உணர்வோடும் மக்களுக்கான கருத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக மிக பொறுப்புணர்வோடு பயணிக்கக்கூடிய சேனல்ஸ் ரொம்ப கம்மி இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல. அந்த இடத்துல வள்ளுவம் வலைக்காட்சி அவங்களுடைய உழைப்பு மிக அசாத்தியமானது. மேலும் இவங்க வளர்வாங்க அப்படிங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்களும் எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாம நிச்சயமாக இன்னும் ஆழமாக நிறைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த வள்ளுவம் வலைக்காட்சி உறவுகளுக்கும் நன்றி. வள்ளுவம் வலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உரையாடல்ல இணைந்திருப்பவர் தமிழும் அறமும் செய்தியோட யூடியூப் நிறுவனர் ஜெய் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நேற்றைக்கு சீமான் அவர்கள் பிரஸ் மீட்ல பெரியாரை பற்றி ரொம்ப தரம் குறைவாக பேசினதாக இன்னைக்கு அவரோட வீட்டுல முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்காங்க. இது இப்ப அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, இப்போ நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா, முதல்ல பல முறை இதற்கு சீமான் அவர்கள் பதில் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்னா, ஈவே ராமசாமியை நாங்க சமூகத்தின் ஒரு போராளியாக ஏற்கிறோம். ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு இல்லை திமுக அரசு அவங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமியை முதல்ல அவங்களே விளம்பரத்திற்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா இதே திராவிட மாடல் அரசு இதே பெரியாருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தினது நிரூபிக்கப்பட்ட வரலாறு. இப்போ இந்த ஒரு கயாசை உருவாக்குறாங்களே, இந்த மாதிரி இன்னைக்கு சீமான் இதை பேசினதுனால அவர் ஒரு மனநோயாளி அப்படின்ட்டு தமிழன் பிரசன்னா பேசுறதெல்லாம் இருக்குது இல்லை, இந்த மாதிரியான சர்ச்சைகளை உருவாக்குறாங்கல்ல. முதல்ல ஈவே ராமசாமி ஒரு பெரிய மனநோயாளியாக தான் இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா பெண்களின் கருப்பையை, நீங்க ஒரு பெண், இன்னைக்கு உங்க கூட உரையாட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வெளிப்படையாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய கருப்பையை அறுத்து வீசணும், நீங்களாம் உங்க கருப்பையை அறுத்து வீசணும் நான் சொன்னா உங்களுக்கு எப்படி தோணும்? நான் பி ஹானஸ்ட், நீங்க சொல்லுங்களேன், உங்களுடைய பதில் என்ன? அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுதான். அதை ஈவே ராமசாமி சொன்னா அப்ப ஈவே ராமசாமி பெரிய மனநோயாளியா இல்ல இல்ல சீமான் அவர்கள் மனநோயாளியா? அடுத்தது, நீங்க ஒரு மொழி பேசுறீங்க, சரிதானா? அது உங்களுடைய தாய்மொழியாக அறியப்படும் பொழுது அந்த மொழி ஒரு சனியன்னு சொன்னா அதை ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க முடியாதுல்ல. ஏன் இதே தெலுங்கு மொழியை நான் நீச மொழி, இதே மலையாள மொழியை போய் நான் நீச மொழி, என்னதான் தமிழ்ல ரொம்ப காட்டுமிராண்டி மொழி, அதை மலம்னு சொல்லியிருக்காரு திருக்குறள், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய போனாலுமே
இன்னொரு சைடு வந்துட்டு நிறைய போராடி இருக்காருல்ல, பெண்ணுரிமை பத்தி பேசியிருக்காரு. அந்த மாதிரியான விஷயங்கள்ல தானே இல்ல அவங்க அதுதான் எடுத்துக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் டீப்பா போகும் சரிங்களா. அப்போ முதல்ல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் நீங்களே பதில் சொல்றீங்க அது தவறான பேச்சுன்னு சொல்லும்போது அதுதான் மனநோயின் உச்சம். ஒரு பெண்ணுடைய கருப்பையை வந்து அறுத்து வீசணும், பெண் வந்து வெறும் குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும்தானா பெண்ணுன்னு அப்படி சொல்லக்கூடிய அவர் வந்து இங்க ஒரு நுட்பமான அரசியலை வந்து ஈவே ராமசாமி பேசியிருக்காரு. என்ன அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு குடும்பம்ங்கிற கட்டமைப்பை உருவாக்கணும். நான் ரொம்ப வெளிப்படையா பதிவு பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஈவே ராமசாமி ஒரு தெலுங்கராக மட்டும் இருக்க வாய்ப்பில்லை. ஒரு தெலுங்கு பிராமணராக கூட இருக்கலாம், இல்ல கன்னட பிராமணராக கூட இருக்கலாம். நான் அப்படிதான் அதை இன்னும் நான் ஆழமாக ஆய்வு செஞ்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதை தேடி படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது ஏன் இவரை பிராமணராக நான் யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராமணர்கள் எழுதிய மனுஸ்மிருதி அப்படிங்கிற அந்த புத்தகத்தை நிறைய பேர் வாசிச்சிருக்க மாட்டாங்க. அதுல வந்து பெண்களை எவ்வளவு கேவலமாக எழுத முடியுமோ அவ்வளவு கேவலமாக எழுதியிருக்கிற அதன் அடிப்படையில இருந்தா ஈவே ராமசாமிங்கிற இந்த வெங்காயம். நான் ஏன் வெங்காயம் சொல்லலாம் நீங்க நினைக்கலாம், வெங்காயம் உரிக்க ஒண்ணும் இல்லை, நான் அந்த அர்த்தத்தை சொல்ல. வெங்காயத்தை எப்படி நீங்க இன்னைக்கு சமணர்கள் ஜெயின்ஸ் பாத்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து அவங்க உபயோகிக்கவே மாட்டாங்க. ஆனா அதுக்காக அவங்க சாப்பிடாம இருந்துட்டாங்களா என்ன? புரியுதுல உங்களுக்கு? அதே மாதிரி தான் வெங்காயம். நாம வெங்காயத்தை தினம் யூஸ் பண்றோங்கிறக்காக எல்லாத்துலயுமே நாம வெங்காயத்தை யூஸ் பண்ண போறோம் இல்ல. வெங்காயத்தை யூஸ் பண்ணாமலும் நாம உணவு உட்கொள்ளலாங்கிறதுக்காக ஈவே ராமசாமி நான் ஒரு வெங்காயமா பாக்குறேன். அது தேவைப்பட்டா நான் யூஸ் பண்ணிக்கிறேங்கிறது தான் சீமான் சொல்லக்கூடிய பதில். இப்படிதான் நான் பாக்குறேன். ஆனா இதுல இன்னொரு சைக்கலாஜிக்கல் ஒரு மனித உளவியலும் ஒளிஞ்சிருக்கு. பெண் கருப்பையை தூக்கி இது பண்ணிட்டா அப்ப என்ன நடக்கும்? உயிரின் என்ன சொல்ல, ஒரு உயிரின் தொடக்கம் வந்து ஒரு ஆண்கிட்ட இருந்து வந்தாலும் ஒரு பெண் தான் அதை முழுமைப்படுத்துகிறாள். கரெக்டா? அப்ப இயற்கை பெண்ணுக்கு தான் அந்த வரத்தை கொடுத்திருக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு ஆணின் அடையாளமும் அதுல இருக்குது, ஒரு பெண்ணின் அடையாளமும் இருக்கு சொல்லும் பொழுது இதன் மூலமாகத்தான் குடும்பம்ங்கிற கட்டமைப்பு உருவாதுன்னு சொல்லும் பொழுது அந்த கருப்பையே தூக்கி வீசினா என்ன அர்த்தம்? அது ஒரு இன அழிப்புக்கான அடையாளம் தானே. அப்ப அடுத்த தலைமுறையே இல்லைன்னா முதல்ல ஈவே ராமசாமி பெற்ற தாயையும் நாம கேள்வி கேட்கலாமா? ஏன் இப்படி ஒரு மனநோயாளியை பெற்றீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கலாமா? அது சரியான கேள்வியா இருக்குமா? அதை இந்த சமூகம் ஏத்துக்குமா? இந்த திராவிட மாடல் அரசு ஏத்துக்குமா? புரியுதுல உங்களுக்கு? அப்போ இந்த அடிப்படையிலிருந்து பார்க்கும் பொழுதுதான் சீமான் அவர்கள் பல முறை ரொம்ப எளிதாக 2 லைன்ல முடிக்கிறார். என்ன சொல்றாரு? ஈவே ராமசாமி நீங்க சொன்ன மாதிரி 4 நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு, அதை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா ஈவே ராமசாமி எனும் வெங்காயம் தான் இந்த தமிழ் சமூகத்திற்கே பண்பாடையும் ஒழுக்கத்தையும் முற்போக்கையும் கத்துக் கொடுத்தாருன்னா அதை ஏத்துக்க முடியாது. அங்கதான் பல மறைக்கப்பட்ட தமிழ் இனத்தில் உள்ள பல தலைவர்களை எப்படி இந்த திராவிட மாடல், இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்குள்ள மறைச்சி இன்னைக்கு ஒரு வரலாறை அழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கும் பொழுது இன்னைக்கு அதை தேட வைக்கிறாரு சீமான் அவர்கள். அவருடைய பேச்சுக்களை கேட்டு நாமளும் தேடி படிக்கும் பொழுதுதான் இதே இரட்டைமலை சீனிவாச பறையினார், அயோத்தாச பண்டிதர், ஐயா முத்துராமலிங்க தேவர், இன்னும் பல உறவுகளை இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உழைத்த அந்த தமிழ் தலைவர்களை இவர்கள் சாதிய கட்டமைப்புல உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த உளவியலை நாம புரிய வரோம்னு சொல்லும் பொழுது ஏன் இன்னைக்கு இதே ஈவே ராமசாமியை பற்றி இதே ஈவே ராமசாமி எனும் வெங்காயம் கூட இருந்த இதே அன்பர் ராஜா அப்படின்ட்டு ஒரு ஐயா ஒருத்தர், அவர் மிக வெளிப்படையாக இன்னைக்கு சீமான் அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார்னு சொல்லி இதே சீமான் அவர்களுக்கு எதிராக வந்து அவரோட வீட்டை முற்றுகையிடக்கூடிய அந்த ஒரு கூட்டம் இருக்குல்ல, இந்த கருப்பு சட்டை கூட்டம், இதே கூட்டம் தான் கருப்பு சட்டை கருப்பு சாலை வந்து சட்டசபைக்குள்ளேயும் விடமானேன்னு சொல்லி போராடுது. ரெண்டுக்கும் உள்ள முரணையும் நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். கருப்பு சட்டையை போட்டுட்டு வந்து போராடுவாங்களாம், ஆனா கருப்பு சட்டையை போட்டவங்கள உள்ள விடவும் மாட்டாங்களாம். அப்ப அந்த அடிப்படையில இருந்து பார்க்கும்பொழுது ஏன் இதே அன்பர் ராஜா அவர் பேசியிருக்காரு, இதே ஐயா சீதையின் மைந்தன் அவர் வெளிப்படையா பேசியிருக்காரு. இவர்கள் பேசும்போது ஏன் இவங்க வந்து குலைக்க மாட்டேங்கிறாங்க? அப்பெல்லாம் இவங்க வாய் எங்க போச்சு? இதையும் நீங்க பார்க்கணும்ல. அப்போ இதுல பொய்ன்னு ஒண்ணு இருந்தால் அன்னைக்கு அவங்களே கைது செஞ்சிருக்கணும், அவங்களே விமர்சனம் பண்ணியிருக்கணும். அப்ப இன்னைக்கு சீமான் அவர் மட்டும் பேசும் பொழுது ஏன் இது விமர்சனம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் நீங்க வந்து அரசியலாக பார்ப்போம். அரசியல்னா என்ன? இதற்கு முன்னாடி திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு கட்சிக்குள்ள மற்ற எல்லா கட்சியிலையும் அவங்க கூட்டணிங்கிற கான்செப்ட்ல வீழ்த்தினாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இல்ல பல தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த மக்களுக்காகவும் இந்த மொழிக்காகவும் இந்த இனத்திற்காகவும் சாதியை தாண்டி நாம ஒருங்கிணைன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. விடுதலை சிறுத்தைகளும் அப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, பாமகவும் அப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அவங்க கரைஞ்சி போய் திராவிடம் அப்படிங்கிற அந்த வார்த்தையின் கூட்டணிகளை போய் கரைஞ்சு போய் நீங்க அவங்க எப்படி பரிணமிச்சு நிற்கிறாங்கன்னா சாதிய கட்சிகளாக பரிணமிச்சு நிற்கிறாங்க. சரிதானா? அப்போ இந்த நுட்பத்தை சீமான் அவர்கள் மிக உளவியல் ரீதியாக மிக அழகாக புரிஞ்சதுனாலதான் இந்த திராவிடம்ங்கிற வார்த்தை ஒழிக்கணும் அப்படின்னா திமுக அப்படிங்கிற
ஒரு கட்சியை முற்றிலும் இந்த தமிழ்நாட்டின் வரலாற்றிலிருந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு புரிதல் அவருக்கு கிடைக்கும் பொழுது, அப்ப அந்த திராவிடத்தின் பிம்பமாக யார் இருக்கான்னு பார்த்தா ஈவே ராமசாமி அப்படிங்கிற வெங்காயத்தை வந்து அடையாளமா உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது, அதை உரிச்சு இது ஒண்ணுமே இல்லைன்னு இந்த மக்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா மற்ற மொழி இதே, ஏன்னா இந்த திராவிடம் அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்களாம். இதே திமுகக்குள்ள இதே திமுக அடிச்சிருக்கு, சண்டை போட்டிருக்கு. இதே திமுக அமைச்சர்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரே கட்சியில இருந்தெல்லாம் அவங்க சண்டை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் கட்சி விட்டு வெளியில போக மாட்டேங்கிறாங்க. அங்கெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே. அப்ப தமிழன், நான் தமிழன், இது என்னுடைய நாடு, இது என்னுடைய மொழி, இது என்னுடைய இனம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தின் கீழிருந்து ஈவே ராமசாமி அப்படிங்கிற வெங்காயத்தை நாங்க வந்து அது தேவைப்படும் பொழுது மட்டும் நாங்க எடுத்துக்கோன்னு சொல்லும் பொழுது, இதுல எனக்கு எந்த தவறும் தெரியல. இதுல நான் இந்த இடத்துல எந்த ஒரு கொஸ்டினை பதிவு பண்ண விரும்புறேன் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய அரசியல்ல இப்ப இருக்கக்கூடிய மக்களோட நலன் கருதி இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு பேசணுமா? ஏன்னா பெரியார் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 4 நல்ல விஷயங்களையும் பண்ணியிருக்காரு, தமிழை சார்ந்து நிறைய விஷயங்கள் அவருடைய இதையும் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது சீமானவர்கள் வந்து ஏன் தொடர்ச்சியாக இந்த ஒரு பெரியாரிசத்தை பத்தி பேசுவதற்கான இது என்ன? இல்ல, இப்போ குடிச்சிட்டு நான் அட்வைஸ் பண்ண நீங்க ஏத்துப்பீங்களா? கேக்குறேன். குடிச்சிட்டு அட்வைஸ் பண்ண ஏத்துப்பீங்களா? முடியாது. அப்போ அதுதான் ஈவே ராமசாமிங்கிறேன். அப்போ இவ்வளவு அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு ஒரு 4 நல்ல வார்த்தை பேசியிருக்கிற அப்படின்னு சொன்னா, இங்கதான் திராவிடம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு. இதனால மக்களுக்கு வந்து இல்ல, மக்களுக்கு இல்ல, இதுதான் முதல்ல நீங்க வரலாறு புரியணும். என்னன்னா, இப்ப தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக, இன்னொரு அரசியல் மாற்றத்திற்கான அடையாளமாக ஒரு கட்சியாக வளர்ந்து நிக்குது. இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்ததான். மற்ற கட்சிகளை வீழ்த்தியாச்சு. எப்படி வீழ்த்தினாங்க? நான் சொன்ன பார்த்தீங்களா, கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட்ல. இன்னைக்கு வரைக்கும் நீங்க நல்லா நேத்து முதற்கொண்டு சீமான் அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது, நீங்க கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்கிறாரு. சரிதானா? அவரும் ஒவ்வொரு இதுலையும் மிக தெளிவாக வெளிப்படையாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நான் தமிழ்நாட்டின் மக்களுடன் தான் கூட்டணிங்கிறாரு. இப்போ இந்த வார்த்தையிலே உங்களுக்கு புரியல, இவர் இந்த மக்களுக்கான ஒரு அரசியல் எடுத்து பேசுறான்னு சொல்லும் பொழுது, இத இங்க வந்து ஈவே ராமசாமி அப்படிங்கிறவை வந்து பேசுறது எப்படி தேவையில்லாத ஒரு பேச்சாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுது? நீங்க சொல்லுங்களேன். இல்ல, உங்களுடைய அரசியல் புரிதல் வந்து நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. இல்ல எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கொள்கை ரீதியாவே நம்ம பயணிச்சோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேருமா அப்படின்றது தெரியாது. இல்ல, இங்க கொள்கை எங்க இல்ல. நாம் தமிழர் கட்சி கொள்கை இல்லைன்னு சொல்ல வரல. தொடர்ச்சியாக வந்துட்டு நான் பெரியாரிசத்தை பத்தியே பேசுவதற்கான அந்த இது என்ன? ஏன்னா அது முடிஞ்சிருச்சு. இப்ப திமுகவை அட்டாக் பண்றாங்களோ இல்லையோ, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த பெரியாரிசத்தை பத்தியே வந்து தொடர்ச்சியாக இந்த ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, திராவிட முன்னேற்ற கழகம், கரெக்டா? திராவிட முன்னேற்ற கழகம் எங்க ஈவே ராமசாமி சொன்ன அந்த கருத்துக்களை எங்க ஃபாலோ பண்றாங்க? ஒரு எடுத்துக்காட்டு உங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்கிறேன். புரிஞ்சா? இப்போ நீங்க என்னன்னா, இங்க சிக்கல் என்னன்னா, ஒரு நெறியாளர் அப்படின்னா அவங்க கேள்வி மட்டும்தான் கேட்பாங்க அப்படிங்கிறது. இது நீங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு ஊடகத்துல நடக்கக்கூடிய மிகப்பெரிய உளவியல் நோய் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, நாங்க கேள்வி மட்டும்தான் கேட்போம். ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க முடிச்சுக்கிறேன். ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு ஆதாரபூர்வமாகவும் ஒரு வரலாற்று ரீதியாகவும் தரவுகளோட எடுத்து வச்சா அதை ஊடகமாக செயல்படக்கூடிய அந்த பக்கத்துல உள்ளவங்க ஆய்வே செய்ய மாட்டேன்னு சொல்லும் பொழுது அது எப்படி சரியான ஒரு பார்வையாக இருக்க முடியும்? இங்க சிக்கல் அதுதான். அதாவது என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த 2ஆ பிரிச்சு பார்க்கணும். என்னுடைய வயிற்று பசிக்காக நான் ஒரு வேலை பார்க்குறேன். அந்த உழைப்பு எல்லாருக்கும் போது. அங்க மொழி இனம்னு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சரிங்களா? என்கிட்டயே நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, முதல்ல நான் என்னை மனிதன், அப்புறம் தான் தமிழன்னே சொல்லுவேன். சரிங்களா? நான் முதல்ல என்ன தமிழன்னே சொல்ல மாட்டேன். முதலில் நான் மனிதன், அடுத்துதான் நான் தமிழன். ஏன் இதை சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, உலகின் அடிப்படை இதுவே வந்து பசியின் தொடக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது, அந்த பசிக்காக தான் மனிதன் தேட ஆரம்பிச்சான்னு சொல்லும் பொழுது, அந்த தேடலின் பல பரிணாமங்கள்ல ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லும் பொழுது பண்பாடு, மொழி அப்படின்னு சொல்லி புரிய வரும் பொழுது, அப்போ ஒரு சமூகமாக மனித கூட்டம் வந்து வாழ பழகுது. இன்னைக்கு உங்களுக்கு தனிமை, நீங்களே வெளிப்படையா சொல்லுங்க, தனிமை உங்களால விரும்ப முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு 2 நாளைக்கு மேல முடியாது. புரிஞ்சுங்களா? அப்போ இயல்பாகவே இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் நாம் தனியாக வாழ நாம் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. அது நீங்க கடவுள் மனிதர்களை படைச்சான்னு வச்சுக்கோங்க, இல்ல இயற்கையிலிருந்து பரிணமிச்சான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சமூகமாக தான் நாம வாழணும்னு சொல்லும் பொழுது, ஒரு குடும்ப கட்டமைப்பு அப்படிங்கிறதான் இங்கு அடையாளமே, மனித இனத்திற்கான அடையாளம். அப்ப அந்த குடும்ப கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டியது எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் மொழி, இனம், பண்பாடு, வரலாறு,
கலாச்சாரம் இப்படின்ட்டு பல விடயங்களை நாம் வந்து பொருத்தி பார்க்கணும்னு சொல்லும் பொழுது இது இன்னைக்கு செதஞ்சிக்கிட்டு இருக்குது. நீங்க ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா பெண் உரிமை அப்படின்னு சொல்றாங்களே, உங்ககிட்டயே நான் கேட்கிறேன். இன்னைக்கு உள்ள நவீன காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஈவே ராமசாமி அவர் சொன்ன அந்த மாடர்னைசேஷன் ஆஃப் விமன் ஃப்ரீடம், அதாவது பெண்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு அதை எதோட பொருத்தி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார் கூடனாலும் போகலாம். இதை நான் இப்போ சொல்றேன், நான் சொல்றது நான் பதிவு பண்ணல. இதே ஈவே ராமசாமி கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த திராவிட கூட்டம் என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு இதே யூடியூப்ல போய் பாருங்க, வெளிப்படையாக இருக்குது. அதை என் கூட இருக்கக்கூடிய என் ஆண்மகன் கேள்வி கேட்க கூடாது. அப்போ எனக்கான தனிப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிறது இது பண்ணும்பொழுது இன்னைக்கு அதுதான் ஒரு முற்போக்காக பார்க்கப்படக்கூடிய ஒரு செக்ஷுவல் ஃப்ரீடமாக இன்னைக்கு கட்டமைக்கப்படுதுன்னு சொல்லும் பொழுது இது சரியான சைக்கலாஜிக்கல் உளவியல் ரீதியான பார்வையா, சரியான உளவியல் ரீதியாக பார்வையா பார்க்க முடியுமான்ட்டு நீங்க ஒரு பெண்ணாக உங்களால யோசிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த கேள்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு ஈவே ராமசாமி என்ன சொல்றாரு, ஈவே ராமசாமி அவருடைய கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படையா யூடியூப்ல இருக்குது, என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் யாரு கூடனாலும் நான் போகலாம், எனக்குன்னு ஒரு தனி மனித இச்சைகள் இருக்குன்னு சொல்லும்பொழுது என் கணவனோ என் வீட்டு ஆண்மகனோ என்னை கேள்வி கேட்கக்கூடாது, என்னுடைய பிரைவசி பேரியருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அது எப்படி வரும்? எக்ஸாக்ட்லி பதில் சொல்லிட்டீங்களா? இதுதான் அப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு குடும்பங்கிற கட்டமைப்பை சிதைக்கும் பொழுது என்ன நடக்கும் நீங்க சொல்லுங்களேன். சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நம்ம வெறும் ஒரு கேள்வி பதிலா மட்டும் இல்லாம உங்களுக்கு புரிஞ்சதையும் சொல்லுங்கிறேன். ஏன்னா ஒரு பெண் கூட ஒட்டுமொத்தமா தான் எல்லாம் ஸ்பாயில் ஆகும். ரைட். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை டிஸ்இன்டகிரேட் பண்றதற்கான அந்த கட்டமைப்பு தான் திராவிடம் அப்படின்னு நம்ம சொல்ல புரிய வரும் பொழுது, அப்போ அந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்லை தான் நம்ம பிராமணியத்தோட பொருத்துறோம். புரிஞ்சுங்களா? ஏன்னா திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லுங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. அப்போ இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்லை ஏன் தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க மனுஸ்மிருதியோட அந்த சில அங்க என்ன எழுதிருக்குன்னு சொல்லும் பொழுது நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ நீங்க சொன்னீங்களே இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தல, இதை நீங்க இதோட பொருத்தி பார்க்கும் பொழுது இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்லை அழித்தால்தான் இங்கு தமிழர்கள் தான் யார் அப்படிங்கிறத புரிவாங்க. நம்மளுக்காக எதற்காக அந்த மீண்டும் அந்த குடும்ப கட்டமைப்பு தேவை, அதன் மூலமாக எதற்காக மொழியை பாதுகாக்கணும், அதன் மூலமாக எதற்காக கலாச்சாரத்தை பாதுகாக்கணும், அதன் மூலமாக எதற்காக ஒரு என்ன சொல்ல அடுத்த வாழ்வியலுக்கான ஒரு தலைமுறைக்கான ஒரு அரசியலை நாம உருவாக்க வேண்டியதன் அவசியம் என்னன்னு புரிய வரும். புரிஞ்சுங்களா? அப்போ இங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற அரசியலை நீங்க பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வெறும் மேலோட்டமாக மட்டுமே அதை பார்த்தா அது புரியாது. அதை நீங்கள் ஆய்வு செய்யணும்னு சொல்லும்போது வரலாற்றை தொடாமல் நீங்கள் தமிழ் தேசியம் அப்படிங்கிற அரசியலை நீங்க புரியவே முடியாதுன்னு சொல்லி நம்மளுக்கு புரிய வரும் பொழுதுதான் ஈவே ராமசாமி அப்படிங்கிறவர், நான் தான் உங்கள்கிட்ட சொல்லணும், குடிச்சிட்டு நான் பேசினா நீங்க அப்படியே சேர்த்துப்பீங்களா, நான் அவர் அப்படிதான் பாக்குறேன். அப்போ இங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திராவிட கூட்டம் தனக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபேமா உருவாக்கி வச்சுக்கிட்டு அதற்குள் யாரெல்லாம் ஒரு மாற்று அரசியலாக இன்னொரு தேர்ட் பார்ட்டியாக உருவாகுறாங்களோ அவங்க எல்லாரையும் வீழ்த்தும் பொழுது இன்னைக்கு அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இன்னொரு முழு சக்தியாக ஒரு கட்சி வந்து உருவாகி நிற்குது. அப்ப அந்த கட்சி நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுட்டு வருது. அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக தலைவனாக ஒருத்தர் நிற்கக்கூடியவர். கூட்டணிங்கிறது மக்கள் கூட மட்டும்தான் சொல்லும் பொழுது இப்ப நாம விவாதிக்கிறத இதை இந்த மக்கள் தான் யோசிக்கணுங்கிறேன். ஏன்னா திமுக மக்களுக்கான கட்சி இல்லை அப்படிங்கிறது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இன்னைக்கு அரசியல் கட்சியில நிற்கக்கூடிய களத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை அதை எதிர்த்து மிகப்பெரிய அளவுல போராடக்கூடிய பாஜக அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய பாஜகவாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரோட பேக்ரவுண்டை நீங்க எடுத்து நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு ஜல்சா கட்சி தான். ஏன்னா மணிப்பூர் மட்டுமல்ல, அவங்களுடைய மேடைகள்லேயே மிக வெளிப்படையாக நான் சொல்றது எல்லாமே ஆதாரத்தோட சொல்றேன், நீங்க யூடியூப்ல வேணுமா தட்டி பாருங்க ஜெனிஷா, அவங்க மேடையிலேயே பெண்களை வந்து அந்த பாஜக நிர்வாகிகள் மிக கேவலமாக நடத்தினதெல்லாம் இருக்கு. அப்படி பார்க்க போனா இப்போ திமுக பண்ணக்கூடிய அரசியல் இந்த பெண்களுக்கு எதிராக நிறைய வன்கொடுமைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சாட்டையடி கூட அடிச்சுக்கிட்டாங்க. நான் தான் சொல்ல வரேன். அப்போ இந்த கட்சியும் இப்படி ஒரு கேவலமான அரசியல் பின்புலத்துல தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது இந்த கட்சியின் சார்பாக இங்க அண்ணாமலை அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறார்ல, இவர் நடத்தக்கூடிய அரசியல் உங்களுடைய பார்வையில் எப்படி தோணுது? என்னுடைய பார்வையில டிராமாவா தோணுது, உங்களுடைய பார்வையில் எப்படி தோணுது? இப்போ எல்லா கட்சிகளையும் தனிப்பட்ட முறையில ஒரு சில குறைபாடுகள் இருக்கு, சரியா? ஆனா
நீங்க திமுகவுடைய கட்சி மீட்டிங்ஸ் நீங்க போயிருக்கீங்களான்னு தெரியாது. மிக வெளிப்படையாகவே சொல்லணும்னா சமீபத்துல கனிமொழி அவர்கள், யாரு, திமுகவின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் பெண்களின் பாதுகாப்பு அரணாக எங்க அண்ணன் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை இங்க கட்டமைச்சு வச்சுட்டு இருக்கிறான்னு சொல்லக்கூடிய கனிமொழி அவர்கள் நடத்தின அந்த மீட்டிங்லயே அங்க உள்ள பெண் காவலர்களுக்கு நடந்த கொடுமை யூடியூப்ல இருக்குது. இது ஒண்ணுதான், இந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம். அப்போ எந்த அளவுக்கு என்ன லட்சணத்துல பெண்களுக்கு இவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நான் என்ன சொல்ல வரேன், சாதாரண மனுஷன், நீங்க சொல்ற மாதிரி சாதாரண மனுஷன் தானே, அவனுக்கு என்னத்த, அப்ப அந்த வீட்டுல உள்ள பெண்ணுக்கு ரேப் நடந்தா ஓகேப்பா, ஏன்னா அவன்கிட்ட அதிகாரம் இல்லைல்ல, நம்ம அதை கூட மன்னிச்சு விட்டுருவோம். ஆனா கனிமொழி அவர்கள் பேசின அந்த மீட்டிங் உச்சபட்ச அதிகாரம் இருக்கக்கூடிய அவங்க இதுலயே உள்ள பெண் காவலர்கள், அங்க காவலுக்கு நின்ற பெண் காவலர்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு திமுக நிர்வாகி தைரியமா கையை போடுறான், காம உணர்வுல கையை போடுறான்னா எந்த தைரியத்துல கையை போடுறான்? அது வெறும் காம மட்டுமா, இல்ல நான் திமுக காரங்கிற தைரியமா? உங்க பதில் அந்த பவர் தான். எக்ஸாக்ட்லி. அப்ப இது என்னுடைய கட்சி இது அதிகாரத்துல இருக்குன்னு சொல்லும்போது அந்த அதிகாரம், இப்ப இதை நீங்க என்ன இங்க வந்து பாஜக பெரிய அளவுல வளரல, சரியா? பாஜக கட்சிக்குள்ள நடக்கக்கூடியதை விட்டுருவோம். நான் சொன்ன பொது மேடைகள்ல இப்ப நீங்க நார்த் ஸ்டேட்டுக்கு போங்க, அதர் ஸ்டேட்ஸ்க்கு போங்க, பாஜகவுடைய மேடைகளை நடந்த இதுல எல்லாம் நீங்க பாருங்க, பாஜக நிர்வாகிகள் இதே மாதிரி இன்னைக்கு திமுக அதிகாரத்துல என்ன நடந்தது? அண்ணாமலை சாட்டையடி அடிச்சது வந்துட்டு ஒரு அரசியலுக்காக தான் சொல்ல வரீங்களா? இது வந்து ஒரு அரசியல் தானா? இதை புரியறதற்காக இன்னும் இதை புரியணும்னா அது எப்படி சொல்றது இல்லையே, இது புரியலையான்னு கேட்கிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு கேட்குறேன், இது உங்களுக்கு புரியலன்னு கேட்குறேன். நீங்கள் நிறைய வாசிச்சிருப்பீங்கல்ல, இல்லைன்னா நீங்களும் இங்கே வந்து உட்காந்து கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்காது இல்ல? அப்ப கண்டிப்பா அது போலி டிராமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணீங்க. அதை பார்க்கும்பொழுது அவங்க கட்சியில நிறைய இது இருக்கு, அதெல்லாமே அவங்க மேற்கோள் காட்டிக்காம இந்த மாதிரி தன்னை தானே எக்ஸாக்ட்லி. இப்ப நீங்க சொன்னீங்க, அப்ப இங்க என்ன நடக்குது, இதைத்தான் சொல்ல வரேன். நீங்க இந்த ஒரு 60 வருட அரசியல் வரலாற்றின் சூட்சமத்தை நீங்க நுவான்சஸ் எடுத்து நீங்க ரிசர்ச் பண்ணீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இந்த ரேப் இருக்குல்ல, இது ஒன்றும் புதுசு கிடையாது முதல்ல இந்த திமுக ஆட்சியில. ஆனா ஒவ்வொரு கட்டத்திலையும் இதை வந்து இவர்களுக்குள்ளாவே அரசியலாக வச்சு, ஏன்னா இதே அதிமுக ஆட்சியிலும் பொள்ளாச்சி கேஸ் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இதற்கு திமுக அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அதற்கு என்ன பெரிய அளவில் இது நடந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது. அப்ப திமுக ஆட்சியில தினமும் ஒரு செய்தி படிக்கிறீங்க. நான் என்ன சொல்லலாம், ஒரு வாரத்துக்கு நீங்க செய்தி படிச்சீங்கன்னா ஒரு வாரத்துல 2-3 ரேப் கேஸாவது படிக்கிறீங்க. சரிங்களா? அப்போ இதை வந்து என்னன்னா, இப்ப இது தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால பாஜக வந்து இதை பெரிய இஷ்யூ ஆக்குது. இப்ப அதே அண்ணாமலை கிட்ட நீங்க போயிட்டு மணிப்பூர் கேஸ் கேட்டீங்கன்னா வாயை திறக்க மாட்டாரு. இதே மற்ற மாநிலங்கள், யூபி போன்ற மாநிலங்கள், மகாராஷ்டிரா போன்ற இன்னும் பல மாநிலங்கள்ல எங்கெல்லாம் பாஜக எங்கெல்லாம் பாஜக அதிகாரத்துல இருக்குதோ அங்கெல்லாம் உள்ள இதை நீங்க டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நீங்க ஒரு பாஜக நிர்வாகி கிட்ட கேளுங்க, பதில் சொல்ல மாட்டாரு. அப்போ இன்னைக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜக மீது வந்து இங்க என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மீடியா நாம் தமிழர் கட்சியோட அந்த உழைப்பு மக்கள் கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த மீடியாக்கள் மிக தெளிவாக ஒரு அரசியல் பண்றாங்க. அப்ப என்ன, இங்கதான் நம்ம திராவிடமும் ஆரியமும் ஒண்ணு, பிராமணியமும் திராவிடமும் ஒண்ணுங்கிறதுக்கான கோட்பாடு தான் பாஜக நடத்தக்கூடிய இந்த அரசியல் நாடகத்தை நாம சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு நல்லா நுட்பமா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு பாஜகவிற்கு இவ்வளவு விஷயங்களுக்காக போக்கஸ் பண்ணதுல இந்த மீடியா. ஏன் சீமான் அவர் வந்து இதே கேள்வி தானே கேட்டாரு, யாரா இருந்தாலும் முதல்ல ரேப்னா தப்பு தான் அப்படிங்கிறாருல, அந்த கிரைமை நான் முற்றிலும் ஒழிப்பேன் அப்படிங்கிறாருல, நான் வந்தா என்னுடைய ஆட்சியில ஒரு பெண் பிள்ளையை நீ தொட்டு பாடுறா அப்படின்னு தைரியம் ஒருத்தர் சொல்றாருல, ஏன் அதை போக்கஸ் பண்ண மாட்டேங்குது? ஏன் அந்த விஷயத்த இவங்க பெருசுப்படுத்த மாட்டேங்கிறாங்க? ஏன் அந்த ஸ்பீச்சுக்கு இதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்குது? அப்போ இந்த உளவியலை சாதாரண மக்கள் புரியணும். இப்ப அந்த மக்கள் கிட்ட திணிக்கப்பட்ட வரலாறு என்ன, அரசியல்வாதினாலே இப்படிதான்பா இருப்பான், அரசியல்னாலே சாக்கடை தான்பா, அப்போ வந்தா வாழ்க்கை வெந்தால் விதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அந்த அடிப்படையில இந்த உழைக்கும் மக்கள் இன்னைக்கு இந்த அரசியலை வெறுக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, இல்ல இந்த அரசியல் உனக்கான அரசியல், இது எனக்கான அரசியல் மட்டும் கிடையாது, உன்னோட கோபத்தை தான் நான் பேசுறேங்கிறார் சீமான். என்ன பொறுத்த வரைக்கும் நான் பதிவு பண்றேன், சீமான் அவர்கள் முதல்ல அரசியல்வாதியாக பார்க்கறதே முட்டாள்தனங்கிறேன். ரொம்ப வெளிப்படையா சொல்றேன். நீங்க நைட் ஒரு 10 மணிக்கு நீங்க போறீங்க, நீங்க சேஃபா ஃபீல் பண்ணல, அப்ப அது உங்களுடைய குற்றமா இல்ல இந்த அதிகாரத்தின் குற்றமா? அவுட் சைடு அதிகாரம் தான், அரசியலின் அதிகாரத்தின் குற்றம். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு சீமான் சொல்றாரு, அந்த தைரியத்தை என் பெண் பிள்ளைக்கு நான் அதிகாரத்தில் ஊட்டுவேன்னு சொல்றாரு.
இப்ப நீங்க சொல்லுங்க, யாரை நம்பணும்? அப்ப நீங்க சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு இப்போ இதை நான் சொல்றதுக்காக சொல்றதை விட உங்களுக்கு புரியுதுல. அப்போ நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இன்னைக்கு யார் விதைக்கிறா, யாருடைய பேச்சுல அந்த நம்பிக்கை இருக்குது அப்படிங்கறத நீங்க ஆய்வு செய்யணுங்கிறல்ல. அதைத்தான் இந்த சாதாரண மக்கள் இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சீமான் அவர்களுடைய போன வருட கள போராட்டத்தில் எடுத்துக்கிட்டு இந்த அரிட்டாப்பட்டியா இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் ஆச்சு. அவர் சொன்ன வார்த்தை, என்னை தாண்டி தான் போகணும், பரந்தூர் விமான நிலையம் என்னை தாண்டி தான் போகணும். அப்போ இதுல என்ன சொல்றாரு, என் உயிரையே நான் பணயமா வைக்கிறேன் அப்படிங்கிறார் இந்த மக்களுக்காக. ஆனா இந்த மக்கள் அதை தேடுவதற்கோ இல்ல அதை அவங்க தேடி படிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த கூட்டம் இந்த அரசியலை திசை திருப்பது, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் திசை திருப்பது. இதற்கான கவசம் தான் திமுகவும் பாஜகவும். இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம ஆளுநரை யார் அந்த சாருன்னு வன்னியரசு மூலமாக ஒரு கட்டுக்கதை உருவாக்க முயற்சி பண்ணது இல்ல. அப்ப ரெண்டாவது ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு இல்ல, சரிதானே? அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல அப்ப ரெண்டாவது ஒரு நபர் இருக்கிறாரு நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ ஆளுநர் இப்ப வன்னியரசு இந்த திமுகவின் அடிமை நாய்களாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் முகமாக மீடியால உட்கார்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த வன்னியரசு ஆளுநராக வச்சுக்கிறோமே. அப்போ அங்கேயும் பிஜேபியும் திமுகவும் கூட்டணியா? அப்போ அப்படித்தானே நான் அப்படித்தான் பொருள் எடுத்துக்க முடியும். அங்கேயும் பிஜேபியும் திமுகவும் கூட்டணியா? ஏன்னா அந்த ஆள் ஆளுநராக கூட இருக்கலான்ட்டு நான் பதிவு பண்ணல, வன்னியரசு பதிவு பண்ணிருக்காரு, நீங்க பாத்துக்கலாம். அப்போ அங்கேயும் பிஜேபியும் திமுகவும் கூட்டணி, அப்ப கற்பழிப்புல கூட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்கிறதா எனக்கு பொருள்படுது, சரிதானே? அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, எதற்காக பிஜேபி பக்கம் இந்த திசை திருப்புறாங்க, நாம் தமிழர் கட்சி பக்கம் திசை திருப்ப கூடாது அப்படிங்கிறது ஒரு பார்வையில் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டாவது நபர் என்னுடைய பார்வையில் நான் எப்பவுமே யோசிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஒரு அரசியல் பண்ணுங்க. அதாவது திமுகல நானும் இன்னொருத்தரும் சேர்ந்துருக்கோன்னு வச்சுங்களேன். முதல்ல திமுக தராசு வச்சு அளவு பார்க்கும். இதுல எவன் நம்மளுக்கு பிரயோஜனப்படுவான், இவன் நம்மளுக்கு கொஞ்ச நாள் வச்சுக்கலாம், சரி இவன் ரெண்டு பேரும் பிரச்சனையில மாட்டிட்டானுங்க, இதுல யாரை காப்பாத்துனா நம்மளுக்கு லாபம், யாரை பலி கொடுக்கலான்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஞானசேகரன் மீது அவங்க வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது இல்ல, இதெல்லாம் எப்படி எத்தனை நாளைக்கு உங்களுக்கு தெரியாம போச்சு? எனக்கு புரியல. ஒரு கோயில் நிலத்தை ஏமாத்தி வாங்கி அங்க வீடு கட்டியிருக்காங்கிற, நைட்டு கொள்ளை அடிக்கிறாங்கிற, பெண்களை கற்பழிச்சிருக்கிறாங்கிற, இந்த மாதிரி விஷயங்கள்ல என்கவுண்டர்ஸ் நடக்காதா சார்? இல்ல என்கவுண்டர்ஸ் அதுதான் நாம் தமிழர் கட்சி நான் வந்தா பண்ணுன்னு சொல்லுது. ஒரு பெண்ணாக உங்களுக்கு ஒரு பயம் வருதுல. இப்ப நீங்களே சொல்றீங்களே இந்த கேள்வி, நீங்க சொல்றீங்களே ரேப்புக்கான உச்சபட்ச அதிகாரமாக சுட்டுக் கொள்ளணும்னு சொல்றீங்களே, இது வெளிநாடுகள்ல துபாயிலையும் அத மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இது அதிகமாக பின்பற்றப்படுதுன்னு சொல்லும் பொழுது அதை நான் செய்வேங்கிறாரு ஒருத்தர். அதே போல ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல 3 என்கவுண்டர்ஸ் தொடர்ச்சியாக பண்ணாங்க. ஆனா உண்மையாவே அந்த கொலைக்கும் குற்றத்திற்கும் அந்த இறந்த நபர்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்றது இப்போ வரைக்குமே தெரியல. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பயம் ஏற்படுத்தினா அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அந்த பயப்படுவாங்கல்ல. அங்கதான் நீங்களே இப்ப நானே உங்கள்ட்ட திரும்ப கேள்வி கேட்கணும்னு சொல்லுங்க, திமுக எங்க சமூக நீதி காத்திருக்கு, எங்க திமுக பெண்களுக்கான பாதுகாப்பான கட்சியாக நீங்க உணர்றீங்கன்ட்டு உங்க ஒரு பெண்ணாக நீங்களே ஒரு பெண் தானே உங்கள்ட்ட கேள்வியா கேட்கிறேன். இவ்வளவுதான் கண்டிப்பா இல்ல அந்த இடத்துல. சரிதான். அப்போ நாம என்ன சொல்ல வரோம்னா, இல்லைங்கிறது ஓகே, பட் அதை தாண்டி இந்த தமிழ் சமூகம், இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் நீங்க எப்போ வர போறீங்க? ஏன்னா சீமான் அவர்கள் மிக வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்றார், நாங்கள் தெலுங்கர்களுக்கு எதிரிகள் அல்ல, நாங்கள் எந்த மொழியானவர்களுக்கும் எதிரிகள் அல்ல, தமிழ் தேசியத்தின் அடிப்படை தத்துவமே பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். அப்ப பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்லும் பொழுது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அனைவருக்கும் தான் நாங்கள் இலவச கல்வி கொடுக்க போறோம், அனைவருக்குமான இலவச இது கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல இதையே இன்னும் தமிழர்களே இன்னும் உள்வாங்கலையே, இந்த தமிழ்நாட்டு மக்களே உள்வாங்கலையே. நீங்க பிற மொழியாளர்களை விடுங்க, தமிழ்நாட்டு மக்களே ஒன்றும் உள்வாங்கலையே. இன்னைக்கும் அவங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தானே வாக்கு மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த உளவியல் லூப்புல இருந்து இவங்க வரணும்னு சொல்லும் பொழுது இங்க இன்னைக்கு ஏன் திமுக சீமான் அவர் பேசினா மட்டும் ஈவே ராமசாமி அப்படிங்கிற வெங்காயத்தை பேசும் பொழுது ஏன் இவ்வளவு கொதிச்செல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம் ஒண்ணுதான். இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னு ஒன்று வளரும் பொழுது ஒரு 2-வே கம்யூனிகேஷன் நடக்குது. இதற்கு முன்னாடி வரலாறு, அதாவது கலைஞர் செய்தி சொல்றதுதான் உங்களுக்கு உண்மைன்னு படும், சன் டிவி சொல்றதுதான் உண்மைன்னு படும். மற்றபடி எந்த கட்சி அதிகாரத்தில் இருக்குதோ அவர்கள் அவங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மூலமாக பப்ளிஷ் ஆகக்கூடிய அந்த செய்திகள் தான் செய்தியாக பார்க்கப்படும் சொல்லும் பொழுது அதையெல்லாம் உடைச்சி இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஒரு கோட்பாடு வரும் பொழுது அதன் மூலமாக ஒருத்தர்
தொண்டை தண்ணி கிளிய மேடையில பேச பேச அந்த பேச்சுக்கள் யாரையெல்லாம் யோசிக்க வைக்குதோ அவர்கள் அதற்கான ஆதாரத்தை தேடி படிக்கிறாங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னல, அன்வர் ராஜா அப்படிங்கிறவரு அதிமுக இருந்திருக்கிறாரு, அவர் ஈவே ராமசாமி கூட இருந்திருக்கிறாரு, அவர் சீமான் சொன்ன அதே வார்த்தையை அவரு பதிவு பண்ணியிருக்காரு. அண்ணன் சீதையின் ஐயா சீதையின் மைந்தன் அப்படிங்கிற அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்ப மூன்றாவதாக தான் சீமான் அவர்களே பதிவு பண்றாரு. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் தீக்கா எங்க போச்சு, இந்த தீக்கா கூட்டம், புரிச்சுங்களா? அப்போ ஆதாரம் பல பேர் கேட்கிறாங்களா, இதற்கு மேல் என்ன ஆதாரம் வேணும்? யாருமே பேசல, இவர் மட்டும் பேசியிருப்பாருன்னா நாங்களே கூட சந்தேகப்படுவோம். யாரு நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களோ இல்ல தமிழ் தேசியத்தின் ஆதரவாளர்களோ கேள்விகள் ஓடலாம். ஆனா இவங்க ரெண்டு பேர் பேசியிருக்கிறாங்களே. அது போக இன்னும் மிக கேவலமான என்ஜாய்மெண்ட் வித்அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. அதுவும் பெண்களே பேசியிருக்கிறாங்க. அப்போ திராவிடம்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு உளவியல் ரீதியாக ஒரு குடும்ப கட்டமைப்பு உடைக்கும் பொழுது உங்களுடைய மொழி சீரழிக்கப்படும், உங்களுடைய இனத்தின் அடையாளம் சீரழியும், உங்களுடைய அடுத்த தலைமுறை அநாதைகளாக்கப்படும். புரிஞ்சுங்களா? அப்போ இங்கதான் திராவிடம் அப்படிங்கிற அந்த வரலாறு எடுத்து நாம அப்ப ஆரியமும் திராவிடம் ஒண்ணு நம்மளுக்கு புரியும் பொழுது, பிராமணியும் திராவிடம் ஒண்ணுன்னு புரியப்படும் பொழுது, இந்த மனுஸ்மிருதியின் அடிப்படையில தான் ஈவே ராமசாமி அப்படிங்கிறவர் இயங்கி இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது, அதைத்தான் இன்னைக்கு தமிழ் சமூகத்தின் மீது திணிக்க பார்க்கறாங்கன்னு சொல்லும் பொழுது, அதை ஒரு வரலாற்று புரிதலாக கொண்டு வரணும்னா ஈவே ராமசாமி அப்படிங்கிற வெங்காயத்தை உரிச்சு தொங்க விட்டா மட்டும்தான் திமுக அப்படிங்கிறது காணாம போகும் அப்படிங்கிறது மிகச்சரியாக அண்ணன் சீமான் பேசுறாரு. அப்போ இனிமே திமுக இல்ல திராவிட கூட்டம் என்ன பண்ணணும், தயவுசெய்து இங்க ஈவேராவை பத்தி கேட்காதீங்க, இன்னும் அதிகமாக நாங்க அசிங்கமாக பேசுவோம்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு மேல் பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவரு எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்கல, வரலாற்று உண்மை. அப்ப இவரை பிம்பமாக உருவாக்குனாங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, இங்கதான் இந்த மீடியாக்கள் செய்த வேலை. அப்ப இன்னைக்கு ஒரு பேசுறாரு, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வளரும் பொழுது இவர் சொல்றதை நான் போய் தேடி ஆய்வு செய்யறேன். அப்ப இவர் சொல்றதுல உண்மை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ இது எதற்காக நடந்துச்சுன்னு அங்க ஒரு கோர்த்து பாக்குறேன். அப்ப இதற்கு முன்னாடி எப்படி எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க மாமா, எங்க சித்தப்பா, எங்க பெரியம்மா, எங்க பெரியப்பா எப்படி ஏமாந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ அடுத்து அதே நேரத்துல இந்த கால பரிணாமம் எதை நோக்கி போகுது அப்படிங்கறத எனக்கு புரிய வைக்கிறாரு சீமான் அவர்களுடைய பேச்சு. அப்ப இது ரெண்டுக்கும் நடுவில் இன்னைக்கு நான் மாட்டிட்டு நிக்கிறேன்னு சொல்லும் பொழுது, இதை வென்றெடுக்க வேண்டிய பொறுப்பு யாரோடதுன்னா என்னுடையதுங்கிறத நான் உணர்றேன். அந்த சமூக பொறுப்பின் அடையாளமாக இன்னைக்கு வள்ளுவம் வலைக்காட்சி போன்ற பல யூடியூப் சேனல்ஸ் இயங்கிட்டு இருக்குது, நான் உட்பட. அப்ப அங்கதான் முதல்ல நடுநிலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க நன்றாக புரிஞ்சுக்கணும். இங்க பல பேர் சொல்லுவாங்க நடுநிலை சொல்லுவாங்க. நடுநிலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. உங்க வாழ்க்கையில நீங்க ஒண்ணு ஆகணும்னா முதல்ல நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கணும்ல. when you're confused with in decision making, நீங்க டைரக்ஷனே இல்லாம போய்கிட்டு இருப்பீங்க, சரிதானா? அப்போ நீங்க ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்காக நீங்க முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும் டைமை. அதுக்கப்புறம் யூ ஷுட் ஹேவ் கன்சிஸ்டன்ட் லேர்னிங். அது மட்டும் இல்லை, அதே மாதிரி உங்களை சுற்றி நடக்கக்கூடிய காலச்சூழல் மாற்றம் பரிணாமம் இருக்குல்ல, அதோட சேர்த்து உங்களை நீங்கள் சுய ஆய்வு செய்யணும். யூ ஷுட் டூ டீப் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லும் பொழுது இதற்கு எல்லாத்திற்கும் மிக முக்கியமானது டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜி எங்கேருந்து நீங்கள் டெவலப் பண்ணுவீங்கன்னா, வாழ்க்கையில் நான் என்னவாக ஆகணும், புரிஞ்சா உங்களுக்கு? இந்த தெளிவு இல்லாமல் நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு கட்டத்தில் போய் முட்டி நின்றுட்டு நீங்கள் ஒன்று உங்களை குறை சொல்லுவீங்க, இல்லை அடுத்தவங்களை குறை சொல்லுவீங்க, இல்லை சுற்றுப்புறத்தை குறை சொல்லுவீங்க. இந்த மாதிரி இதில் லாட்ஸ் ஆஃப் பிஹேவியரல் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். அப்போ இந்த ஒரு மனக்குழப்பத்திலேயே இந்த தமிழ் சமூகத்தை வரலாற்று ரீதியாக மறைச்சி வச்சு இது பண்ணிட்டு, இந்த தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைத்த ஒரு கூட்டத்தை, உழைத்த தலைவர்களை மறைச்சதுதான் திமுக திராவிட மாடல் செஞ்ச சாதனை. அதற்கு பாஜகவும் திராவிடம் ஒண்ணுங்கிறத மீண்டும் மீண்டும் நிறுவனம் ஆகிட்டு அதை சுக்குநூறாக உடைச்சிட்டு இருக்கிறார் சிவா. இவ்வளவு விஷயங்களை ரொம்பவே தெளிவா பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்படி இருக்கும் பொழுது இதனால மக்களுக்கு ஏதாவது நலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதனால என்ன விஷயம் மாறும்? இல்ல, என்ன விஷயம் மாறும்னு சொல்லும் பொழுது இங்க மாற்றம் தேவை அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இல்ல பாஜகவாக இருக்கட்டும், இவங்க யாருமே முதல்ல மக்களுக்கான கட்சி இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசியல் தேர்தல் களத்தை கூட்டணி வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சிகள் மாறி மாறி ஆண்டுகிட்டே இருந்திருக்குன்னு சொல்லும் பொழுது, இந்த கட்சிகள் மக்களை கூட்டணிக்கு என்னைக்குமே கூப்பிட்டது இல்லை. இவங்க ஒரு சாதி கட்சியை கையில் எடுத்துப்பாங்க. அந்த சாதி கட்சியின் தலைவர்கள் அவன் ஏதாவது இதுல மாட்டிருப்பான், ஸோ அவனுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அப்போ அவன் தன்னை தற்காத்துக்கிறக்கா தன்னோட சாதி மக்கள்கிட்ட சாதி வெறியை தூண்டுவான்.
சாதி வெறியை தூண்டி கடைசியில் அதை வந்து வாக்காக சேகரிச்சுட்டு இருப்பாங்க. இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு யாரை சொல்லலாம்? டிடிவி தினகரன் சொல்லலாம். புரியுதுங்களா? அவர் வந்து பெரிய கட்சி கிடையாது, ஆனா அவர் நின்னா ஜெயிக்கிறார். அப்போ சாதிய ஓட்டு, விடுதலை சிறுத்தைகள் சாதிய ஓட்டு, பாமக சாதிய ஓட்டு, சரிதானா? ஆனா இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒருத்தர் வந்து இந்த மக்களை நான் நம்புறேங்கிறார். இட்ஸ் அது ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் அது. அப்ப இங்க சிக்கல் என்னன்னா, உங்ககிட்டயும் என்கிட்டயும் தான் இருக்குங்கிறேன். நாம தான் இவ்வளவு நாள் இவனை நம்பி வாக்கு போட்டுட்ட, புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் மாத்தி யோசிச்சு ஒரே ஒரு முறை உன்னோட வாக்கு மாத்தி போடு. என்ன ஆயிரப்போகுது? விளங்காம போயிட்டு இருக்கு, நீனே ஒத்துக்கிற. நீ வீட்டுக்குள்ள உட்காந்து புலம்புறத நான் சேனல் உட்காந்து புலம்புறேன், நான் சேனல் உட்காந்து புலம்புறத அவர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்து புலம்புறாரு. அதனாலதான் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் அவர் அரசியல்வாதி கிடையாது. அவர் உங்களில் ஒருவன், எண்ணில் ஒருவன். நீங்களும் நானும் ரோடு சரியில்லைன்னு நாம புலம்புறோம், நீங்கள் நானும் லா சரியில்லைன்னு நான் புலம்புறோம், கரண்ட் பில் என்ன புலம்புறோம். அப்போ அவர் வந்து அதை வந்து அரசியலாக பேசும் பொழுது இன்னைக்கு அவர் வந்து அவர் வந்து மக்கள் மத்தியில அவர் வந்து இந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக அவர் வளர்ந்து நிற்கிறான்னு சொல்லும் பொழுது, அதை இந்த தமிழ் சமூகம், இன்னைக்கு சாதி ரீதியாக பிளவுபட்டு இருக்கிற தமிழ் சமூகம், மத ரீதியாக பிளந்து கிடக்கிற தமிழ் சமூகம் விழித்திடக்கூடாது. புரியுதில்ல? தன் வாக்குக்கான அதிகாரம் இங்கு ஒரு சமூக புரட்சியை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துடக்கூடாது. அதை உடைச்செறியணுங்கிறத அண்ணன் சீமானுடைய நோக்கம் சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசிங்க. எல்லாருக்கும் அறிவு இருக்குது, இங்க யாரும் அறிவற்ற மனிதர்கள் கிடையவே கிடையாது. அப்ப அந்த இடத்துல இந்த தேர்தல் அப்படின்ட்டு ஒரு களம் வரும் பொழுது, இன்னைக்கு வரைக்கும் ஆட்டு மந்தைகள் போல இந்த ஈரோடு இடைத்தேர்தலும் வரப்போகுது. போன வாட்டியும் பார்த்தாச்சு, இந்த வாட்டியும் அதே தான் நடக்க போகுது. ஆட்டு மந்தை மாதிரி இந்த மக்களை இந்த திமுக அதிகார வர்க்கம் பண்ணும், பாஜகவும் என்ன பண்ணும் நம்ம பார்த்தாச்சுன்னு சொல்லும் பொழுது, அதே ரிப்பீட் மோட்லயே நீங்க போக போறீங்களா? இல்ல ஒரு மாற்றத்திற்கான அடையாளமாக கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு வாக்கு அளிக்க போறீங்களா? ஏன்னா நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய அரசியல் உங்களுக்கான அரசியலும் கிடையாது, எனக்கான அரசியலும் கிடையாது. நீங்க தப்பி பொழைச்சிப்பீங்க, நான் தப்பி பொழைச்சிப்பேன். ஆனால் அடுத்த தலைமுறையை நாம இங்க திட்டமிட்டு அனாதைகளாக்குறோம்னு சொல்றேன். நாமளே ஒரு புதக்குழிய தோண்டி அதான் அனாதையாக்குறோம். அதான் சொல்லல, அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த ரேப் மேபி உங்க வீட்டுல நடக்கல, இல்ல ஜெனிஷாக்கு நடக்கல, அதனால நான் சேஃபா உணர்றேன் அப்படின்னா அந்த அந்த கேள்வி மக்களை யோசிக்கட்டும். யோசிங்க, அறிவு இருக்குல்ல, யோசிட்டும். நீங்க சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக மக்கள் நலன் சார்ந்து நிறைய போராட்டங்களை நடத்துறாரு. அதன் மூலியமா நிறைய தீர்வுகள் கிடைக்குது. சோ 2025 மக்கள் எந்த மாதிரியான ஒரு முடிவுகளை கொடுக்க போறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்களை நடப்பு கால அரசியல் பற்றி பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.